நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீயாயர். இன்று நம்முடன் மீண்டும் திரிசக்தியார் இணைகிறார். திரிசக்தியார் சார், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். எல்லாம் நல்லா இருக்கேன். நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அருமையான வணக்கங்கள். சொல்லுங்க சார். இன்னைக்கு நேயர்களே நாங்க 6 டாபிக் பேச போறோம். 6மே மிகவும் முக்கியமான டாபிக்ஸ். கடைசி வரையிலும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் தெரிய வரும். சார், முதல் விஷயமே ஒரு பேங்கா இருக்கு சார். வைகோ வர்சஸ் ஸ்டாலின் இன் திருச்சி ஈஸ்ட். இதுதான் சார் புதுசா இருக்கு. வைகோ வேகமா அங்கேருந்து தாண்டி இந்த கேம்ப்ல வந்தது மட்டும் இல்லாம ஸ்டாலினுக்கு எதிராக நிக்க போறேன் அப்படின்னு ஒரு சூளுரைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தைரியம் எங்கேன்னு சார் வந்தது இவருக்கு? தைரியம் இல்ல, ஆசைன்னு சொல்லலாம், அதை பேராசைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் மற்றவங்களாம், அதாவது நம்ம விசிகால வந்தாங்க, ஒரு அமைச்சர் வாங்கி போயிட்டாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து வந்தாங்க, ஒரு அமைச்சர் வாங்கி போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க, அமைச்சர் வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்க, கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. இப்படி காங்கிரஸ்ல வந்தாங்க, 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க. இப்படி திமுக கூட்டணி இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னும் போது அங்க பாக்கி இருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதிமுகவும், அதாவது வைகோவுடைய கட்சியும், பிரேமலதா அவர்களுடைய தேமுதிகவும் தான். தேமுதிக வரா மாதிரி ஒன்றும் சொல்லலை, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. வைகோ என்ன பண்ணாரு, ஒரு 15 நாள் முன்னாலேயே நாங்கள் 27ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு பொதுக்குழு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆராசா திமுக கிண்டல் பண்ணாரு. உங்க பொதுக்குழு என்ன, நீ அப்பாவும் பையனும் பேச வேண்டியதுதானே, இதுதானே மொத்த பொதுக்குழுவே. 2வது உங்களுடைய மொத்த கட்சி கூட்டமே கலைஞர் அரங்கத்துக்குள்ள, அறிவாலய கலைஞர் அந்த ஹாலுக்குள்ள அடங்கிடுமே மொத்த கட்சி, டோட்டல் மெம்பர்ஷிப்பே அப்படின்லாம் கிண்டல் பண்ணாரு. இதுக்கு நடுவுல இவர் இன்னைக்கு பொதுக்குழுல டிசைட் பண்றேன்னு சொல்றதுக்குள்ள திமுக என்ன பண்ணாங்க, நீ இந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு பில்டப்பு அப்படின்னு சொல்லி வைகோவோட சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் நேற்றுக்கு உதயசூரியன்ல தான் நான் நின்று ஜெயிச்சேன், நான் மதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் திமுக எம்எல்ஏன்ட்டார். பொதுக்குழுக்கே நான் போலன்னு. அதுக்கப்புறம் அந்த 2வது அவர் கடைநல்லூர்ல, அவர் பேர் என்னமோ, அவர் அவரும் நான் திமுக உதயசூரியன்லயே கண்டினியூ பண்றேன், அதாவது இந்த 2 எம்எல்ஏ வச்சு ஏதாவது மந்திரி பதவி வாங்கணும் அப்படின்னு வைகோ கனெக்ட் பண்ணாரு அவருடைய கட்சிக்கு. அந்த 2 பேருமே இப்போ உதயசூரியனோடயே இருக்கேன்னு சொன்னதுனால இப்போ இன் எஃபெக்ட் இவருக்கு 0 எம்எல்ஏ. டெக்னிக்கலி உதயசூரியன்ல ஏற்கனவே நின்னதுனால 0 தான். இப்போ அந்த 0 ஃபார்மலைஸ் ஆயிடுச்சு வைகோவுக்கு. இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த சட்டமன்றத்துல விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் பேசும்போது இப்படி கை அப்படி வச்சு அப்பாவை காணும்னு யாரோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. அதுக்கு பதில வெளியில போய் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் யாரோ செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் பதிலுக்கு சொல்ல, இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, கடைசியில மக்கள் சம்பந்தமான விஷயமா இல்லாம பர்சனலா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடிக்கிற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அவர் மௌனமா இருந்தாரு விஜய் அப்படின்னு சொல்லி இவங்க திமுக இருந்தெல்லாம் ரொம்ப கலாட்டா பண்ணி சட்டமன்றத்துல அவர் திடீர்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு, அவர் 5 நிமிஷம் பேசினாரு, இல்ல 10 நிமிஷமா நம்ம குளத்தூர்ல பேசினாரு. இப்ப குளத்தூர்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே இவ்வளவு டேமேஜ், அதாவது ஸ்டாலின் தோத்து போற அளவுக்கு டேமேஜ் அப்படின்னு ரொம்ப பேசுறோன்னு, இது ரொம்ப பர்சனலா போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்பாடை தாண்டி 2 பக்கமும் ஒரு அநாகரிகமா சொல்ற அளவுக்கு வந்தது. இன்பநிதி வேற நடுவுல ஆஃப் ஆல் தி பர்சன்ஸ் இன்பநிதி இன்னும் அரசியலுக்கே வரல, உதயநிதி சன்னு அவர் வேற பேசினாரு. இது என்ன கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அப்புறம் என்னமோ வச்சுக்கிட்டு ஏதோ அந்த மாதிரி செட்டப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதோ தனுஷ் படத்துல ஒரு பாட்டு வரும் போல இருக்கு, நமக்கு தெரியல. அந்த பாட்டை பாடி காமிச்சு யாரை குத்தம் சொல்றது அப்படிங்கிறது விவசாயம் இல்லாம போச்சுங்கிறது தான் நம்ம சொல்றது. ரைட்டு. இன்பநிதியை பத்தி முன்னால வந்த புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த புகைப்படங்கள் இந்த வயசுலயே வா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மோசமான புகைப்படங்கள். அவர் விஜயை பார்த்து கிண்டல் பண்ணாரு. ஸோ 2 பக்கத்துலயும் பர்சனல் அட்டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த சமயத்துலதான் இந்த அப்பாவை காணும் அந்த கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா KN நேரு அவர்கள், அவர் மீது ஒரு 3 வழக்கு இருக்கு, இடி போட்டு இதுல இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு. அதுல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது
KN நேரு மேல கூட இருக்கிறவங்க மேல வழக்கா, கூடனா அவரோட தம்பி, அப்புறம் தம்பியோட கம்பெனில இருக்கிறவங்க யார்கிட்ட எல்லாம் சொத்து மற்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்காங்களோ அவங்க பேர்ல உள்ள வழக்கு ஓகே. பட் KN நேரு மேல போடுறது வந்து போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டுருந்தாங்க. இப்போ விஜயுடைய ஆட்சி, தாவேக ஆட்சி வந்தப்புறம் அந்த பெட்டிஷனை விட்ரா பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா KN நேரு பேர்ல வழக்கு பதியலாம், தமிழக அரசுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இப்போ KN நேரு இப்போ சிக்கல் அவர் வரணும்னா அவர் ஒண்ணு என்ன பண்ணாரு, சிக்கல் வந்தா நமக்கு சப்போர்ட் வேணும், தலைமையோட சப்போர்ட் வேணும், செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நமக்கும் தலைமை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, அங்க திருச்சியில KN நேரு, அன்பில் மகேஷ், திருச்சி சிவான்னு 3 குரூப் இருக்கு டிஎம்கேல. அன்பில் மகேஷ் மேல ஏற்கனவே இந்த பள்ளி கல்வியில வந்து தனியார் பள்ளியில இருந்தெல்லாம் 300 400 கோடி வாங்கிட்டாருன்னு அந்த நந்தகுமார், அந்த ஆபீஸ் பேரர் ஆஃப் தி ஃபெடரேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவர் பேசி, இப்போ வந்து அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இவங்க வாங்கினாங்க, நாங்க வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்ல போக, இல்ல அது வந்து செட்டப், இந்த நந்தகுமாருக்கு காசு கொடுத்து இப்படி பேச வச்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பேக்ரவுண்ட்ல KN நேரு அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, சட்டமன்றத்துல சொல்லும் போதே அப்பாவை காணும் நீங்க சொன்னீங்க, இல்ல வெளியில பேசும்போதோ அறிக்கையில வந்து இந்த மாதிரி அப்பா கூடிய சீக்கிரமே சட்டமன்றத்துக்கு நீங்க சொல்லும் அப்பா வருவார். அவர் சொல்லும் அப்பான்னா யாரு, ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் அந்த போதை பொருள்ல வந்து நான் ஒரு அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன், இளைஞர்கள் போதை பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லி பேசினார் முன்னால திமுக ஆட்சியில. இப்போ அதனால திருச்சி கிழக்குல, அதாவது விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண அந்த கிழக்கு, திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நிக்க போறதா ஒரு முடிவெடுத்ததா வந்தது. இப்ப தாவேகா சைட்ல இருந்து யாரையாவது ஒரு முக்கிய புள்ளியை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைகோவை கன்வின்ஸ் பண்ணி வைகோவும் சரின்னு சொன்னதாக இப்போ வர்ற தகவல். இன்னும் அதிகாரப்பூர்வமா அந்த தகவல் வந்து 2 பக்கமும் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் 75 to 80% கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் திருச்சி கிழக்குல வந்து. ஏன்னா வைகோ ஒரு காலத்துல கருணாநிதி கொடுங்கோலர், கருணாநிதி கொள்ளைக்காரர், 2Gல எவ்வளவு பணம் போச்சு அப்படிலாம் பேசியிருந்தாரு, ஆட்டப்பொட்டியா போச்சுன்னு. அப்புறம் நடுவுல திமுக கூட்டணியில இருக்கும்போது ஸ்டாலின் தான் உலகத்திலேயே சிறந்த முதல்வர்னு பேசியிருந்தாரு. இப்போ மறுபடியும் அந்த பழைய இதுக்கு போயிட்டாரு. டெல்லியில வந்து அவருடைய 8 உரைகள், அதாவது வைகோ பேசின அந்த மேடை பேச்சுடைய உரைகளை 8 வால்யூமையும் முதல்வர் விஜய் தான் வெளியிடுவார்னு அவர் அறிவிச்சிருக்கார் வைகோ. அதாவது தாவேகா பக்கம் வந்துட்டார் அவர். இவந்தோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு இருந்த 2 எம்எல்ஏவும் அவர் கையை விட்டு போனா கூட, டிஎம்கேவோடய நின்றுட்டா கூட, இப்ப வைகோ நின்று எம்எல்ஏவானா அதுல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கவனிச்சிங்கன்னா, வைகோடைய பையன் அவரு துரை வைகோ அவர்கள் எங்க எம்பின்னா திருச்சியில தான் லோக்சபா எம்பி ஆனார் மதிமுக சார்பா. அப்ப திருச்சியில கொஞ்சம் அவங்களுக்கு மதிமுகவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இது இல்லை, சப்போர்ட் இல்லைன்னா கூட ஏதோ கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ திருச்சியில லோக்சபா எம்பி வந்து துரை வைகோ அவர்கள், திருச்சி கிழக்குல எம்எல்ஏவாக வைகோ அவர்கள் ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னா, தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய விஜயுடைய முகத்துக்காக வைகோ ஓட்டு போட்டாங்கன்னா ஸ்டாலின் மறுபடி தோற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது வைகோ ஜெயித்தால் யாரோ ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும், ஆனாலும் வந்து ஸ்டாலின் தோத்துருவாரு. அப்படிங்கும்போது ஸ்டாலின் இப்போ தைரியமாக நிற்பாரா, வைகோ எதிர்த்து நிற்கிறார் என்றால்? வைகோவுக்கு பயப்படுறாரா, இல்ல வைகோ பிளஸ் விஜய் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பயப்படுவாரான்னு தெரியல. ஸோ இப்போ இது வந்து ஒரு புது விதமான இருக்கு. இதுல நடுவுல அம்பாசமுத்திரத்துல சீமான் நிக்கிறதா அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார் இடைத்தேர்தலில். அப்ப இந்த இடைத்தேர்தல் இது ஏதோ சாதாரண இடைத்தேர்தலா இல்லாமல் விஐபி விவிஐபி இடைத்தேர்தலா இருக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் அவரு இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்கல்ல, இசைக்கு சுப்பையா, அப்புறம் அதிமுக மரகதம் குமாரவேல்னு, அந்த 4ல வந்து அவங்கள நிக்க வைக்க போறது இல்லை, தாவேகா சார்பிலேயே நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது சட்ட சிக்கல், அவங்க அந்த மாதிரி 21 நாள்லயே ரிசைன் பண்ணிட்டு வந்தது செல்லாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் இன்னும் அட்மிட் ஆகல, இன்னும் ஹியரிங்க்கு வரல. பட் பின்னால் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு இதுல நம்ம ஏற்கனவே போன தடவை பேசியிருக்கோம். மதுராந்தகத்துல வந்து, அதாவது தனி தொகுதியில அவர் திருமாவளவன் நிக்கணும், எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு, சிதம்பரம் எம்பி பதவியை, லோக்சபா பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்க நிக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாலின், வைகோ, சீமான் அம்பாசமுத்திரத்துல,
மதுராந்தகத்துல ஒரு திருமாவளவன். ஸோ இந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு காணாத விவிஐபி இடைத்தேர்தலா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. போக போக நியூஸ் எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். மிக்க நன்றி சார். அடுத்தபடியா நம்ம வந்து மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நேயர்களே, இந்த ஜனநாயகன்கிற படம் அது வெளியிட்டிருக்கா, சென்சார் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வெளியிடப்பட்டதா தெரியல. ஆனா எல்லாரும் பார்த்துட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஹேஷியம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு இவர் கர்நாடகாக்காரர். என்ன சார் நடந்தது? அதாவது நீங்க வந்து ப்ரொடியூசர்னு சொல்லப்படுபவருக்குன்னு ஒரு சின்ன திருத்தம் மட்டும் சொல்றேன்னா, அது அதோடைய பின்னணி ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். அவர் ஏதோ ஒரு பெரிய குரூப்புடைய டம்மி தான் அவங்க சார்பாக தான் அந்த பணம் போடப்பட்டது. அதுக்கு பின்னால இப்ப கர்நாடகாலேயே நம்பர் 1 இருக்கிறவர் இருக்காரு, தமிழ்நாட்டுல ஒரு மாப்பிள்ளையும் இருக்காருலாம் வந்து சில அரசியல் புரசல்களான விஷயம். ஆக மொத்தம் ஏன்னா இந்த பணம் போட்ட இந்த வெங்கட் நாராயணா என்பவர் கேவிஎன் புரொடக்ஷன்ஸா, ஆமா, அவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால 2 மலையாள படம் 1 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுக்கிற அளவுக்கு தான் அவர்கிட்ட பினான்சியல் கெப்பாசிட்டி இருந்தது 2022-23. 25க்குள்ள அவர் வந்து 2000 கோடிக்கு 4 படம் இன்க்ளூடிங் ஜனநாயகன், ஒரு கன்னட படம் யாஷ், அங்க சூப்பர் ஸ்டார் யாஷை வச்சு, அப்புறம் மலையாளத்துல 1, தெலுங்குல 1ன்னு சொல்லி 4 படம் வந்து 2000 கோடியில எடுக்கிறாருன்னா, 2 கோடி எடுத்தவர் திடீர்னு 2000 கோடி எடுக்கிறாருன்னா ஒரு சில ப்ரிசம்ஷன்ஸ், சில யூகங்களுக்கு அது வழிவகுக்குது. அப்படிப்பட்ட அவர் அந்த ஜனநாயகன் நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அல்லது நீர் இணைன்னு சொல்றாங்க, அது தினம் காத்தால நம்ம டிவியில பார்த்தோம்னா இன்னைக்கு அது திறந்திருக்கா மூடி இருக்காங்கிறத ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் என்ன சொல்றாங்க, நமக்கு ரெண்டுமே ரொம்ப குழப்பமா இருக்கும். அது உண்மையிலேயே திறந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது மக்களுக்கு. அது மாதிரி ஜனநாயகன் எல்லாரும் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டா ஹார்முஸ் ஜலசந்தி மாதிரிதான் ஜனநாயகம். எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஆனா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல அபிஷியலா. சரி, ரைட்டு. அதனால அவருக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்துக்காக அவருக்கு சார் ஹீரோயின் யார் அதுல? ஹீரோயின் வந்து 1 ஷா 2 ஷா 3 ஷாவா அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கதான் நினைக்கிறேன். அதே பொண்ணா? ஓகே ஓகே, ஆமா, அதான் 1 ஷா 2 ஷா 3 ஷா அப்படி ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சார் நான் நினைச்சேன் நீங்க வந்து 3 என்றத வந்து இங்கிலீஷ் எல்லாம் இனிமே சொல்றது இல்ல அப்படின்னு ஒரு இது எடுத்துருக்கீங்க, ஓத்து எடுத்திருக்கீங்க, சொல்றீங்க, சபதம் எடுத்திருக்கீங்க. என்ன சார் இது இப்படிலாம்? சார் எப்படி சார் நம்ம எம்ஜிஆரை நீங்க இப்படி கை விட்டுட்டீங்களே? அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் தான் பேச்சு இருக்கும், உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ திரிசக்தியாருக்கு ஒரு ஊர்ல இப்ப ஒரு பேர் இருக்கு சார். இல்ல சார், பேர் ஆகக்கூடாது. இல்ல ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்னா நான் வந்து யாரோடையும் போய் கேட்கலாம் ஒண்ணு வெட்டுறது இல்லையே. அப்படி இருக்கும்போது கேட்க வெட்டுறவங்களுக்கு தான் பேரை பத்தி கவலைப்படணும், ஊரை பத்தி கவலைப்படணும். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அவர் எந்த 3 எழுத்தா இருந்தாலும் அவருடைய அது வந்து என்ன சொல்றது பிரைவேட் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனா அந்த பிரைவேட்டை பப்ளிக் ஆக்கி அதை இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க கேக்கு வெட்டுறது யாரோட வேணாலும் வெட்டிட்டு போங்க, ராத்திரி 12 மணிக்கு வேணாலும் வெட்டிட்டு போங்க, அது ஒன்றும் தவறே இல்லை, அது உங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனா அதை ஏன் வந்து நம்மளே அப்லோடு பண்ணணும், சம்மந்தப்பட்டவங்களே அப்லோடு பண்ணும்போது தான் அப்போ வந்து ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஜனநாயகன்ல யாரு ஹீரோயின்ங்கிறத விட ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் அல்லது செட் டு பி ப்ரொடியூசர் அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர், தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்ங்கிறது தான் கேள்வி. சார் கேக் என்ற இனிப்பான விஷயத்தை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் தாண்டக்கூடாது சார். நம்மளால சாப்பிட முடியாது அப்படிங்கிறது வேற விஷயம். ஒரு இனிப்பான சம்பவம், இதை சுத்தி நாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை பார்ப்போமா? பார்க்கலாமே, ரீல்ஸ்னு சொல்லலாம். Namaskar. Welcome to my channel. I am Sheila Ramdas. As Thalapathy Vijay stepped into his historic role as Tamil Nadu Chief Minister, fans and viewers were captivated by 2 massive viral moments on Instagram. First, actress Pooja Hegde broke the internet with a prophetic behind-the-scenes throwback video from their movie Beast. Amassing over 200 million views and 10.6 million likes, the playful clip features her pointing directly at Vijay when a sign asks who will win the election,
celebrating his real-life political victory with the caption, "Dreams Come True." Meanwhile, actress Trisha crashed feeds and silenced breakup rumors with a midnight birthday post dedicated to the CM. Sharing a candid, affectionate photo, she captioned it, "To the person who makes it all worth it, HPD." The hype reached a fever pitch when producer Chami Kaur commented, "Pure gold couple," practically confirming the duo's relationship status and leaving fans absolutely thrilled. Between predicted political triumphs and confirmed real-life romance, CM Vijay completely owned the timeline. Thanks for watching. See you next time. ஸோ விஜயை யார் வாழ்த்தினாங்க, வெளிப்படையா யார் வாழ்த்தினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. நாட்டில் மற்ற பிரச்சனைகளே இல்லை சார் தமிழ்நாட்டில். இல்லை, ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ தமிழர்களை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. நீங்க இந்த கேக் விஷயத்துல நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டீங்க. நான் அந்த ஷார்ட்ஸ் விஷயத்த போட வேண்டிய விஷயத்த நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுவோம். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ இளைஞர்கள் போயிட்டாங்கன்னா, அந்த கேக் வெட்டினதுல அந்த கேக்கு பேர் திரியம்சா கேக்கா. ஜப்பானுடைய கேக் ரம்மோட இருக்கும் சார். ரம்மோட கும்முன்னு ஏறும் சார். ரம்மோட இருக்கும், அது கும்முன்னு ஏறும் சார். அதெல்லாம் ஏறலாம். பட் நான் சொல்றது என்னன்னா, கும்முன்னு ஏறுதோ எப்படி ஏறுதோ அதோடைய பேர் பாருங்க, 3 அம்சம் 3 அம்சம் 3 அம்சம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ, ஒரு சாக்லேட் கேக்கா, மொத்தம் 5 இருந்துதாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்றான் இது 2024லயே எடுத்தது அப்படின்னு. சில பேர் வாட்ஸ்அப்ல போட்ட உடனே சில பேர் இல்ல இருக்காது, லேட்டஸ்டா எடுத்தது தான். ஏன்னு கேட்டா, விஜய் கட்டி இருக்கிற வாட்ச் 2025 மாடல் வாட்ச் புதுசா வந்தது. அப்ப 2024 அது வந்திருக்க முடியாது, 2026. அப்புறம் இந்த 3 அம்சு கேக் எங்க கிடைக்குதுன்னா, ஹைதராபாத்ல இருந்து சென்னை வர வழியில ஏதோ ஒரு கடையில தான் ஸ்பெஷலா கிடைக்குதான். ஸோ அப்போ ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரும்போது தான் வாங்கியிருக்கணும். இவ்வளோ ரிசர்ச். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல அந்த ரூம்ல இருந்த சாண்ட்லியர் எந்த கடையில அது விற்கப்பட்டது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் பாருங்க, இளைஞர்களுக்கு என்ன கவலை பாருங்க. இந்த சாண்ட்லியர் எங்க விற்கிறான், 3 அம்சு கேக் எங்க விற்குது, இப்படி அந்த வாட்ச் மாடல் என்ன மாடல், எந்த வருஷம் வந்தது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த ஜனநாயகன் அந்த விஷயத்துக்கு நீங்க கேக்க விட்டுட்டு, சரி கேக்கு அவங்க ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டது மட்டும் இல்லாம அதை ரொம்ப கவனமா சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க த்ரிஷா மேடம் சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க. 00.00 டைம், அதாவது ராத்திரி 12 மணிக்கு வெட்டினது. அப்ப சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா சட்டமன்றத்தில் இதை பத்தி பேச வேண்டாம்ங்கிறதுக்காக. பட் எதுக்காக இதை பப்ளிக்கா வெளியிட்டாங்கன்னு தெரியல. நீங்க முதல்ல வெளியிட்ட அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே 2 மில்லியன், அதாவது 20 lakhs வியூஸ் அண்ட் லைக்ஸ். வியூஸ் மட்டும் இல்ல, லைக்ஸ். எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா கேக் சாப்பிட்டாங்க ராத்திரி 12 மணிக்கு. இதில் நீங்களும் நானும் லைக் பண்ணி என்ன பண்றது? நமக்கு யாராவது 3 அம்சு கேக் வாங்கி கொடுத்தா நம்ம சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்ற மாதிரி ரம்முன்னு இருக்கா கும்முன்னு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். யாரோ 2 பேர் கேக் பார்க்கறத பார்த்து நமக்கு என்ன அவ்வளவு லைக்ஸ் வேண்டி இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் இதுதான் அந்த ஜனநாயகனுடைய ப்ரொடியூசருக்கு சோகால்டு ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மேகதாடு விஷயத்துல அப்ப என்ன நடக்கும்? அவர் கர்நாடகாவுக்கு ஃபேவரபிளா இருப்பாரா அந்த வெங்கட் நாராயணா, இல்ல இவர்? ரெண்டாவது, ஒரு டெல்லி பிரதிநிதி ஆகிற அளவுக்கு அவருக்கு எந்த விதமான அரசியல் இதுவும் இல்லை, அடிப்படையும் இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. அவர் அந்த பிரஸ்டீஜ் குரூப்னு பெங்களூர்ல இருக்கு, ஒரு முஸ்லீம் ஒருத்தருடைய முஸ்லீம் ஓன்டு பிரஸ்டீஜ் குரூப். இட்ஸ் அ பிக் ரியல் எஸ்டேட் குரூப், ஐ வுட் சே ஜெயண்ட் குரூப். அந்த குரூப்ல அவர் லாஸ்டா சிஇஓவா இருந்திருக்காரு. ஸோ ரியல் எஸ்டேட்ல சிஇஓவா இருந்த ஒருத்தர் எப்படி தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதி ஆவாரு? நீங்க கேட்கலாம், அதுக்கு முன்னால தமிழ்நாடு அரசு பிரதிநிதியா இருந்த அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு விஷயம் தெரியும்னு கேட்டா இதை விட இன்னும் மோசமா கூட இருந்திருக்கலாம். இருந்தா கூட இது இப்போ அவர் யாருன்றதை விட அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதுதான் இங்க கான்ட்ரவர்சி. விஜய் அந்த ஜோசியர் மாதிரி அந்த விமர்சனம் வந்த உடனே 24 ஹவர்ஸ்ல விட்ரா பண்ணுவாரா?
இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு விட்ரா பண்ணிடுவாரா இந்த விமர்சனத்தினால, இல்ல அவர் கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. அப்படியே கண்டினியூ பண்ணாலும் அதுல என்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன், வாட் ஐ ஃபோர்சி, இப்ப ஏதாவது அந்த மேகதாது விஷயத்துல இப்படி அப்படி கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன வந்தா கூட அவர் கர்நாடகாக்காரர் அதனால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அனாவசியமா ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈவன் அவர் நேர்மையாகவே தமிழ்நாட்டிற்காகவே அவர் பாடுபட்டால் கூட அந்த வெங்கட்நாராயணா அனாவசியமாக ஒரு விமர்சனத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். கர்நாடகாவை சேர்ந்தவர் என்ற ஒரு பழி அவருக்கும் அந்த பழி, விஜயுடைய அரசுக்கும் அந்த பழி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். போக போக அது அந்த வெங்கட்நாராயணனுடைய பதவி தப்பிக்கிறதா பிழைக்கிறதா, அதை தாண்டி அவர் எப்படி தமிழ்நாட்டிற்காக உழைக்கப் போகிறார், அவர் பிழைக்கப் போகிறாரா உழைக்கப் போகிறாரா, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். மூன்றாவது டாபிக் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நேயர்களே, சில கோயில்கள்ல ஒரு புது விஷயத்தை பார்க்குறோம். குஷ்பாம்பாள் போராதா, இது ஒரு புது ரூபமா ஒன்று கிளம்பிருக்கு. இப்போ சார் என்ன சார் நடக்கிறது? இல்ல இப்போ அதாவது நாமக்கல்ல பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயில்ல மாரியம்மன் தான் கருவறையில இருக்கக்கூடிய கடவுள். அந்த இடத்துல தாவேகாவுடைய தொண்டர்கள் போய், அதுவும் அந்த ஏதோ ஒரு உள்ளூர் நிர்வாகிகள் அந்த தலைமையில போய் விஜய் படத்தை அம்மன் பக்கத்துல வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு விநாயகர் கோயில்ல தனியா, அப்புறம் இன்னொரு அம்மன் கோயில்ல தனியா, வேற வேற கோயில்ல, இந்த 2 கோயில்லையும் கருவறையில விஜயுடைய படத்தை வச்சு பூஜை பண்றாங்க. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு மாவட்டத்துல, ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த மாவட்டத்துல கோயில்ல முருகருக்கு தங்க ரதம், தங்க ரதம்னா தங்கத்துல இருக்குமா இல்ல தங்க கலர்ல இருக்குமோ, ஏதோ ஆபத்தா ரதம், அந்த ரதத்துல வச்சு வீதி உலான்னு ஊர்வலம் வருவாங்க இல்லையா, அந்த வீதி உலால அந்த இவரை என்ன சொல்றது பூசாரியை மிரட்டி அந்த அந்த ரதத்தில் விஜயோட போட்டோ, அதாவது விஜயை தங்க ரதத்தில் வைத்து ஊர்வலம் முருகர் இடத்துல. ஒரு கால் முருகர்னா தெய்வ யானை வள்ளி இந்த சௌகரியங்கள்லாம் இருக்குன்னு நினைச்சு ஒரு கால் பண்ணியிருக்கலாம். இல்ல முருகர் கையில வேல் வச்சிருக்காரு, அது மாதிரி இவர் இன்னைக்கு ஆட்சியை வச்சிருக்காருன்னு பண்ணியிருக்கலாம். எதை நினைச்சு பண்ணாங்கன்னு தெரியல. ஆக இவங்களுக்கு என்ன, இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல போயிட்டு தாவேகா நிர்வாகிகள் அந்த பக்கம் மேல பெரியார், காமராஜர், அண்ணாதுரை இந்த மாதிரி ஏதோ படங்கள்லாம் மாட்டிருக்கு. விஜயுடைய, அதாவது திமுக காலத்துல வழக்கமா அவங்க பெரியார் பாடுவாங்க, அண்ணாதுரை பாடுவாங்க, அது படம் போட்டுப்பாங்க, வரிசையா இருக்கும். அந்த வரிசையில விஜயோட படத்தையும் மாற்றணுங்கிறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாட்டுல மறைந்து போன தலைவர்கள் பக்கத்துல உயிரோட இருக்கிறவங்க படம் வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் தனியா மாட்டுவாங்களே தவிர அதோட சேர்த்து மாட்ட மாட்டாங்க. அந்த வரிசையில மாட்டணும்னு அந்த பள்ளிக்கூடத்துல போய் கலாட்டா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கருவறையில வச்சு விஜய் படத்தை வைக்கணும்னா, அதாவது அவர்களுடைய பக்தி நமக்கு புரிகிறது. அதனுடைய உள்ளர்த்தம் அது கடவுள் இடத்துல கொண்டு போய் வச்சா என்ன பண்றதுன்னா, இப்போ நீங்க தனியா நீங்க சொன்ன மாதிரி குஷ்புக்கு தனியா கோயில் கட்டினாங்க, அந்த மாதிரி விஜய்க்கு தனியா கோயில் கட்டினா கூட அதை புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற ஒரு அம்மன் கோயில்ல இல்ல விநாயகர் கோயில்ல அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் இதை வச்சு அதுக்கும் சேர்த்துதான் பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் அது அர்த்தமே வேற. ரெண்டாவது, என்னதான் அது ஒரு விசுவாசம், பக்தி, ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைவர் மீது உள்ள பாசம்னா கூட ஒரு கோயில் கருவறைக்குள்ள வச்சு அப்படின்னு சொல்றது ரொம்பவும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தொண்டர்கள் அவர்களுடைய சிந்தனை, சுய சிந்தனை எப்படி இருக்கும், ஐக்கியூ லெவல் எப்படி இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கை ஏன் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி நாகரிகத்தை பண்பாட்டெல்லாம் மீறி ஏன் பல இடங்கள்ல நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறி, இத பக்தின்னு சொல்றதா, வெறின்னு சொல்றதா, விசுவாசம் சொல்றதா, விஜய் வெறியர்கள் சார், இதுக்கு நம்ம போட்டுடலாம் பேரு, விஜய் வெறியர்கள். விஜய் வெறியர்கள். பட் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, வெறின்னு சொன்னா நம்ம சொல்றது கொஞ்சம் அதை யோசனை பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வரோட நீலாங்கரையில் வீட்டை சுத்தி ஒரே வெறிநாய்கள், தெருநாய்கள், வெறிநாய்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாயை பிடிச்சி சாக்குல போட்டு
மாநகராட்சி மூலமா எடுத்துட்டு போயிட்டாங்களாம். வெறி நாய்களும் தெருநாய்களும் நீங்க விஜய் வீட்டு வாசல்ல இருந்து, அதாவது நிஜமாகவே குலைக்கக்கூடிய நாய்களை வந்து எடுத்துட்டு போயிட்டீங்க. விஜயுடைய ரசிகர்கள் நாய்கள்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து அதாவது குறைத்து பேச விரும்பவில்லை. நம்ம சொல்றது அந்த மாதிரி ஒரு வெறியர்களாக இருப்பது வந்து எவ்வளவு ஆபத்தா, விஜய்க்கு எவ்வளவு ஆபத்தானது, அந்த இயக்கத்திற்கு அந்த ஆட்சிக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் அவங்க வந்து அதை பெருமையா நினைக்கிறாங்க. அதாவது ஒரு கோயில்ல வச்சு கும்பிடுற அளவுக்கு எங்க தலைவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி, வி ட்ரீட் ஹிம் ஆஸ் காட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது சரியா இல்லையாங்கிறது உடைய விளைவு போக போகதான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி வெறி உள்ளவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் பார்க்க வேண்டியது. நன்கு அறிவோம். ஆமா சார், அடுத்தபடியா ஒரு முக்கியமான another important thing, நேர்களே இங்க புதுசா ஒரு 300 பஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த 300 பஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலயும் ஒரு புது கான்ட்ரவர்சி வந்திருக்கு. சார் என்ன சார் நடந்தது? சார் 300 புது பஸ் இண்டக்ட் பண்றாங்க போக்குவரத்து கழகத்துல. ஓகே, தட்ஸ் அ நார்மல் திங். இது வந்து திமுக பீரியட்லயே இது வந்து பாக்கி இருந்த விஷயம் போல இருக்கு. தேர்தல்னால அது பண்ண முடியல, இப்ப பண்றாங்க. அது முதல்வர் அதை துவக்கி வைக்கிறார் என்பது ஒரு ஃபார்மாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த 300 பஸ்ஸையும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு கொண்டு விஜய் வந்து அதை இயக்கணும்னு இங்க ஏதோ ஒரு அரங்கத்துல வச்சு, மைதானத்துல வச்சு அந்த 300 பஸ்லயும், அது முதல் பஸ்ல வந்து அவர் ஏறி அவரே ஓட்டுற மாதிரி விஜய் அவர்களே பஸ் ஓட்டுவார். ஏன்னா அவர் ஹீரோ இல்லையா, சூப்பர் ஹீரோ இல்லையா, மாஸ் ஹீரோனா அவர் வந்து பஸ் ஓட்டணும், லாரி ஓட்டணும், முடிஞ்சா பிளேன் கூட ஓட்டணும். அந்த மாதிரி வரும்பொழுது பஸ் ஓட்டுற மாதிரி வந்து ஒரு காட்சியில வர்றதுக்காக அவர் வந்து அதை ஓட்டினாரு. இந்த 300 பஸ் 3 நாளா வந்து இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. 300 பஸ் நிக்க வைக்கணும்னா உங்களுக்கு ரோட்ல எல்லாம் நிக்குது. மைதானத்துல எங்க இடம் இருக்கும்? ஒரு மைதானத்துல ஏதோ கொஞ்சம் பஸ் நிக்கலாம், மிச்சம்லாம் ரோட்ல நிக்குது. ரோட்ல டிராபிக் எல்லாம் அடைச்சு இந்த பிரச்சனை. இதை தாண்டி ஒரு பஸ்ஸை வந்து மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி அந்த மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா 15,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபா வரைக்கும் ஒரு பஸ்ஸுக்கு அந்த ஃபியூல் மட்டும் செலவு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா மேக்சிமம், இல்லை ஒரு 25,000 ரூபான்னு ஒரு இதுவா வச்சுக்கிட்டீங்கன்னா 300 பஸ்ஸுக்கு 75 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா குறைச்சல் இல்லாமல் செலவாயிருக்கும். இல்லை ஒரு 1.25 கோடி வரைக்கும் செலவாயிருக்கும். இந்த 1.25 கோடி அதுல செலவு பண்ணதை விட பேசாம வந்து எத்தனையோ வந்து வீடியோ காட்சிகளை இனாகரேஷன் பண்ணதுன்னு இதுக்கு முன்னால ஸ்டாலின் பீரியட்லயும் நடந்திருக்கு, அவர் எடப்பாடி பீரியட்லயும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அந்த மாதிரி. அதாவது வீடியோ வந்த பிறகு இந்த மாதிரி டிஜிட்டல் இனாகரேஷன், சென்னையில இருந்தபடியே கடலூர்ல ஒரு அணைக்கட்டை வந்து திறந்து வைக்கிறது, ஒரு பிரிட்ஜை திறந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கிருந்து சும்மா ஒரு ரிமோட் அமுக்குவாங்க, அங்க திறக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போலாமே. ஒரு 1 கோடி ரூபாயோ அதுக்கு மேலேயோ வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து இவங்களுக்கு வந்து அந்த பணத்தின் அதுவும் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து கான்வாய் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரே ஒரு வண்டி மட்டும் வந்தா போறோம்னு பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர் மட்டும் இல்லாமல் பல வடமாநில முதல்வர்களும் அதே முடிவு எடுத்திருக்காங்க. பிரதமர் எடுத்த உடனே அதை ஒட்டி மற்றவங்களும் எடுத்திருக்காங்க. அது மாதிரி வரும்போது ஃபியூயல்ல வந்து சேவ் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி இந்த போர்க்காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஈரான் பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால ஃபியூயல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, விலை உயர்ந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இப்படி வீணடிக்கிறாங்களேன்னு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, குவாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேசணும் இந்த பிரைவேட் ஸ்கூல், அந்த நந்தகுமார்னு அந்த இவர் ஆபீஸ் பேரர் பேசுனது வந்து அது பணம் கொடுத்து பேச வைக்கப்பட்டது. அப்படி ஏன் சொல்றாங்கன்னா, இந்த தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் இப்பொழுதும் பல மாவட்டங்களில் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வசூல் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 38 மாவட்டங்கள்ல டிஓ கேட்கிறாருன்னு சொல்லி பணம் வசூல் பண்றாங்க. டிஓக்கு அப்புறம் அது சிஇஓக்கு போகும், சிஇஓக்கு அப்புறம் அது எங்க அமைச்சருக்கு போகுதா இல்லையா தெரியாது. ஆனால் வசூல் நிற்கவில்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இதே மாதிரி பள்ளிக்கல்வி மட்டும் இல்லாமல் குவாரிகள், இந்த குவாரியில பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல எல்லாம்
ஒரு ஒரு குவாரிக்கும் வந்து ஏற்கனவே கனியம்பாடி வேலூர்ல வந்து தாவேகா நிர்வாகி ஒருத்தர், அவர் பேரு மகேஷ் என்னமோ, அவர் வந்து போய் ஒரு ஒரு குவாரியிலையும் எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த குவாரி உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறம் அவரை கட்சியை விட்டு நீக்கிறதா அறிவிச்சாங்க. ஆனால் இப்பொழுது இந்த குவாரிகளிடம் வசூல் என்பது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே மாதிரி இந்த நெல் மூட்டை விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அந்த கொள்முதல், அதுல வந்து அது பேர் என்ன, திமுக காலத்துல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்கினாங்கன்னு ஆதவர்ஜுன அமைச்சர் பேசினார். இப்ப என்னன்னு பார்த்தா ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு 55 65 ரூபா வாங்குறாங்களாம். இது வந்து கும்பகோணத்துல இருந்து பேசியிருக்காங்க, அது பேசுற விவசாயிகள் சொல்றாங்க, ராணிப்பேட்டையில இருந்து சொல்றாங்க, பல இடங்கள்ல இருந்து சொல்றாங்க. அப்ப 40 ரூபாங்கிற லஞ்சம் வந்து 55 65 ஆயிருக்குங்கிறது தான் வந்து கிரவுண்ட் லெவல். அதே மாதிரி குவாரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குவாரிகளுக்கான, அதாவது கனிம வளத்துறை அமைச்சர் வந்து TK பிரபு அவர்கள், அவர் ரொம்ப கிளீன், அவர் லஞ்சமே வாங்குறது இல்லை அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அவருக்கு TK பிரபு காரைக்குடியில சீமானை தோக்கடிச்சவர் அவர். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன், அவர் வாங்குறது இல்லையா, அவருடைய அப்பா அவர்கள் எல்லா கான்ட்ராக்டர்ட்டையும் டீல் பண்ணி பணத்தை அவர் வாங்கிக்கிறாராம். அந்த அப்பா பெயர் சொன்னா நீங்க இவர் கை கரையப்படாத கை. அதாங்க, அனாவசியமா வந்து யாராவது வந்து லஞ்சம் கொடுத்தா நாங்க கையால வாங்க மாட்டேன், அந்த ஓரமா அங்க வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்க மாட்டார், அவருடைய அப்பா வாங்கி கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பாவோட பேரை கேட்டாதான் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கும். இந்த TK பிரபுவுடைய அப்பா பேரு துரை கருணாநிதி. சோ அப்ப ஏன் வந்து அந்த லஞ்சம்னு அங்க வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது இப்ப நம்ம அதுக்கு மேல விளக்கமே கொடுக்க வேண்டாம் நம்ம. சார் அந்த பாட்டு இருக்கே சார், நான்கெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது கிடைத்த பின்னால் தான் பேச்சிருக்கும். லஞ்சம் லஞ்சத்தில் தஞ்சம் அடைந்தது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஆட்சியும் லஞ்சத்தில் தான் தஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்படி சொல்லலாம், ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வஞ்சம்? இல்ல அவர்கள் வாங்கியதை விட குறைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் தமிழ் அழகான மொழின்றதுனால எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இப்படி அதே மாதிரி இந்த தாய்மாமன் அது ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் செப்டம்பர் 15 அண்ணாதுரை அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னிலேருந்து பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு இது தங்க மோதிரம், என்ன பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம்னா என்ன, மேக்சிமம் ஒரு 3/4 கிராம் 1 கிராமுக்கு மேல வராது தங்கம், அது வந்து போடுறதா சொல்லியிருக்காரு. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அது அந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஜாய் அலுகாஸ், ப்ளீஸ் நோட் யுவர் ஆனர், ஜாய் அலுகாஸ் அந்த ஓனரோட அவர் வந்து ஒரு சந்திப்பு நிகழ்த்தியிருக்காரு. தப்பில்லை, எங்க வாங்கினா என்ன, தங்கம் வந்து தங்கத்துக்கு மதம் உண்டா, தங்கத்துக்கு ஜாதி உண்டா, கிடையாது. ஆனால் பிரச்சனை அது இல்ல. ஜாய் அலுகாஸ்ல வாங்குறீங்களா, வாய கலர்றதுக்குனே வந்திருக்கீங்க சார் இன்னைக்கு, நீங்க என்னுடைய வாய கலர்றதுக்குனே வந்திருக்கீங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. தத்துவம் மொட்டு அப்படியே உதிருது சார் கண்ணதாசன் கிட்ட இருந்து. இப்போ எங்களோட கவலையே வந்து என்னன்னா, தங்கத்திலே ஒரு குறை இருந்தா கூட அது வந்து நம்ம சகிச்சுக்கலாம். இது பச்சை குழந்தையோட விரல்ல போட்டு நீங்க ஒரு பச்சை குழந்தைக்கு இவருடைய விரல்ல தங்க மோதிரம் போட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு உண்மையிலேயே அந்த விரல் வளர்ந்துரும். சின்ன குழந்தைக்கு வந்து சட்டை வாயினா கூட 6 மாசத்துல வந்து அது போட முடியாது. அது வளர்ந்துரும்னா அந்த மோதிரத்தை கழட்டுறதுக்கே பெரிய கஷ்டப்படணும். கடைசியில தங்கத்திலே ஒரு குறைங்கிறதுக்கு பதிலாக அங்கத்திலே ஒரு குறைன்னு அந்த குழந்தையோட விரலை வெட்டுற மாதிரி ஆயிட போகுது. இந்த தங்கத்தை எல்லாம் மோதிரத்தை வெட்டி எடுக்கிற மாதிரி வந்துட போகுதுன்றதுதான் எங்களுடைய கவலையே. அந்த அங்கத்திலே ஒரு குறை வந்துவிட போகிறதே குழந்தைகளுக்கு என்பதுதான் கவலை அப்படின்னு சொல்றதுக்கு. சொல்லுங்க சார், நாங்கெல்லாம் வளர்றச்ச எங்களுடைய உடைகள்லாம் 5 ஆண்டு திட்டமா தான் இருக்கும் சார். அதாவது முதல் வருஷம் அது ட்ரௌசர்னு சொல்லுவாங்க, பேண்ட்டை விட லாங்கா இருக்கும், அதை வந்து மடிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதாவது நீங்க வந்து இந்த 5ஆவது வருஷம் வந்தா உங்களுக்கு ட்ரௌசர் லெங்த் எவ்வளவு இருக்குமோ அது 5 ஆண்டுகள் முன்பே கொடுத்துருவாங்க.
ஆமா, மடிச்சு இந்த மடிச்சு ஐந்தாண்டு திட்டமே இதுக்காக தான் வந்தது சார். அது வந்தது இல்ல. பட் குழந்தைகளோட விரல் வந்து அப்படி வந்து மோதிரம் விரல் வளருமே தவிர மோதிரம் வளராது. இல்ல இன்னொன்னு அதுல என்னன்னா, ஏற்கனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த திட்டத்துல இந்த 755 கோடி இதுக்கு அனௌன்ஸ் பண்ணதை வந்து அதுக்கு செலவு பண்ணி அவர்களுக்கு சுகப்பிரசவமோ இல்ல பிரசவ காலத்தில் உள்ள அந்த பேறுகால செலவோ அது பேறுகாலத்தை ஒட்டி வரக்கூடிய செலவை வந்து ஏற்றுக்கொள்ளலாமே. தங்க மோதிரம் என்பது தாய்மாமன் சீருங்கிறது வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கு, பிலிமிக்கா இருக்கு. அதாவது நீங்க அந்த 755 கோடி செலவு பண்ணுங்க. திருமாவளவன் கூட பேசியிருக்காரு, அதுக்கு பதிலாக நீங்க அந்த மகப்பேறு ஆஸ்பத்திரிகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாமே, மேம்படுத்தலாமேன்னு நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் இந்த தங்க மோதிரம் போட்டீங்கன்னா அந்த மோதிரம் மறுபடியும் கொண்டு போய் கடையில போட்டீங்கன்னா அது ஒரு ஏன்னா அது அந்த சின்ன குழந்தைக்கு போட்டா ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அது போட முடியாது. அப்ப வேற ஒரு குழந்தை இதுக்காக பெற்றுக்கணுமா, மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல வந்து கொண்டு போய் அதை வந்து கடையில போட்டீங்கன்னா எல்லாமே தங்கம்லாம் வந்து தங்கத்துடைய தரம் வந்து எங்க வள்ளிக்கும்னு கேட்டா திருப்பி கொண்டு போய் விலைக்கு விற்கும் போதுதான் அதோடைய உண்மையான தரம் தெரியும், தராதரம் தெரியும். அது இது ஒரு விமர்சனம் இருக்கு. சொல்லுங்க சார். தாய்மாமன் உடனே ஒரு ஞாபகத்துக்கு வருது, அண்மையில காலமான திரு பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தாரு. அந்த டைட்டில் கிழக்கு சீமையில, பாட்டுலாம் நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவல் படத்தினுடைய தத்துவம் என்னன்னா தாய்மாமன் மகிமை. ஆமா, நான் நினைக்கிறேன் 1க்கு 10 தடவை விஜய் பார்த்திருப்பாரு இந்த படத்தை. அப்படியே ஆஹா, தாய்மாமனை போல் ஒருவர் இல்லை, அவர் தான் எல்லாமே அப்படின்னு அதுக்காக தான் அதுல அப்படியே கவரப்பட்டு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு சார். நீங்க நல்லதெல்லாம் நீங்க நல்லதா பார்க்கணும் சார். விரல் போனா வரும் சார், தங்கம் வருமா? இல்ல நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வந்து இவர் ஈவேரா அவர்களை வந்து திமுக வந்தவுடன் ஈவேராவை ரொம்ப கேவலமாக கொச்சையாக வந்து திட்டினவங்களே முரசொலியில தான் காட்டணும் தலையங்கமும் எழுதினாங்க. ஆனாலும் பிற்காலத்தில் ஏதோ ஒரு அடையாளமா அரசியல் அடையாளம் தேவை திராவிடம்ங்கிறதுக்காக அவரை தந்தை அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சாங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளே பெறாதவர் எப்படி தந்தை ஆக முடியும்? இல்ல அவர் வந்து அட்லீஸ்ட் இதுலயாவது அவரை தந்தைன்னு சொல்லி அவரை பெருமைப்படுத்தலாமே. அவர் குழந்தை பெறலன்னா என்ன, தமிழ்நாடே அவருடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க தப்பான அர்த்தம் எடுத்துக்கூடாது. சித்தாந்த ரீதியாக இப்பதான் புரியுது சார். காட்டு மிராண்டின்னு திட்டுவார் தமிழர்களை. இப்பதான் புரியுது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு. அப்ப தமிழர்கள் வந்து தந்தைனா அப்ப காட்டு மிராண்டிகளோட தந்தை யாரு? அது வீட்டு மிராண்டி சார். இல்ல ரைட்டு, தமிழர்கள் அனைவரும் காட்டு மிராண்டிகள்னு சொல்லிட்டு தமிழர்களின் தந்தை ஈவே ராமசாமி நாயக்கர்னா காட்டு மிராண்டிகளின் தந்தை யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி அவங்களுக்கு பதில் தெரியும், அதனால நம்ம போய் சொல்ல வேண்டியது இல்லை. இது சரி, அந்த பீரியட்ல தந்தை. அதுக்கப்புறம் அதே வந்து கொஞ்சம் அப்படி கொலோக்கியலா வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நான் போதைப் பொருளுக்கு எதிரான நான் ஒரு அப்பாவாக இருந்து சொல்கிறேன், போதை பக்கம் யாருமே திரும்ப வேண்டாம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் மாதிரி நான் ஒரு நிறைய பேரை வந்து என்கரேஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்பா அப்படி பண்ணிட்டாரு, அப்பாவே குடும்பத்துக்கு எதிராக அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ புதுசா வந்து தாய் மாமன் வராரு. நமக்கு என்ன கவலைன்னா, இப்படியே போனா தமிழ்நாட்டுல சித்தப்பா பெரியப்பா ஏற்கனவே சின்னம்மா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அது அப்ப தமிழ்நாட்டுல மக்கள்லாம் அப்பப்பா அப்படின்னு அப்படியே மறைந்துடுவாங்க. அதான் சொல்றேன். அப்போ வந்து இது இவ்வளவு உறவுகள் தமிழ்நாட்டுல எந்த உறவும் தமிழர்களுக்கு நல்லது பண்ற மாதிரி உறவுகள் யாருமே வரலையேங்கிறதா நம்ம கவலை. இவ்வளவு பேர் அப்பா அம்மா தந்தை சின்னம்மா, அம்மான்னு சொன்னாங்க ஜெயலலிதாவை, அப்புறம் சின்னம்மான்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் போக அநேகமாக அடுத்தது இப்போ வந்து தாய்மாமா வரைக்கும் வந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அரசியலில் தமிழ்நாட்டில் சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நீங்க இப்படி ஒரு சூழ்நிலை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. மிக்க நன்றி சார். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நேர்களே, இந்த ஜாதி எல்லாம் கிடையாது, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார நிறைய வரி கோட் பண்றவங்க புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல் லெவல்ல. இதை பத்தி கொஞ்சம் நம்ம பேசலாம். இது வந்து என்னன்னா, எங்க என்ன சொல்றது, என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல இது வந்து திமுகவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது
நாங்க இதை தடுக்க பாக்குறோம், ஏதாவது சால்ஜாப்பு சொல்ல போறாங்களா சார்? என்ன சார் நடக்கிறது? அது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொன்னாருன்னா, பள்ளிக்கு வரும்பொழுது சாதி அடையாளங்களுடன் யாருமே பள்ளிக்கு வரக்கூடாது. இப்போ சாதி மதத்தை பத்தி பேசல அவரு, அதனால அது தனியா வச்சிருவோம். சாதி அடையாளங்களுடன் அப்படின்னு சொன்னா நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு வர்றது கூட ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு 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 மதத்தை குறிப்பது, இந்து மதம். என் நெத்தி என் குங்குமம், இவர் கேட்பதற்கு இவர் யார்? அதுதான் கொஸ்டின். இப்போ இதே கேள்வியை நீங்கள் புர்கா அணிந்து வரும் ஒரு மாணவரோ மாணவியையோ உங்களால் சொல்ல முடியுமா? மாணவர் தான் சார். சார் சார் ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே, புரியுது. புர்கா அணிந்து மாணவியர் வராங்க. பட் மாணவியர் வரும்போது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவியர்னு நினைச்சுக்கிட்டு லேடிஸ் நினைச்சிட்டு போனா கடைசியில பார்த்தா ஒரு ஆம்பளை வந்து புர்கா போட்டு போய் ஒரு ஏதோ தப்பு இல்லைங்க. மாணவியர்கள் சார், எல்லாரும் உங்களது பார்வையில் குற்றம் இருக்கு சார். மீசை உள்ள இவங்க சார், அவங்க பெண்கள் சார், மாணவியர்கள் சார். நான் பார்வையே பார்க்க முடியல சார். பெருசா வந்து கருப்பா வந்து கவுன் போட்டு இருக்காங்க. நான் பார்வை எங்க சார் பாக்குறது? பார்வையில நீங்க கண்ணாலே ஜூம் பண்ணி பாத்துப்பீங்க. இல்ல ஏன்னா இல்ல, அதாவது அந்த மத அடையாளம் ஓகே. அப்புறம் கழுத்துல சிலுவை அணிந்து கொண்டு வந்தால் அது ஓகே. இந்த சாதி அடையாளங்கள்னா நீங்க எதை சொல்லலாம்? இந்த சாதியா இருந்தால் இந்த ஒரு அடையாளம், இந்த சாதியா இருந்தால் வேற ஒரு அடையாளம்னு இருக்கக்கூடிய அத மாதிரி வரும்போது அங்க சண்டை வருது அப்படின்னு சொன்னா அதுல உள்ள நியாயத்தை நாமும் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். பள்ளியில வரும்போது யூனிஃபார்ம் சீருடை அப்படின்னு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கொண்டு வந்ததே அந்த பணக்காரன் ஏழை ஜாதி மதம் இதெல்லாம் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஆனால் தானே எல்லாரும் ஒரு காக்கி கலர் சட்டை, வெள்ளை கலர் காக்கி கலர் ட்ரௌசர், இல்லை ப்ரௌன் கலர் ட்ரௌசர், அந்த மாதிரி ஒரு ஒரு சீருடை ஏதோ ஒரு கலர்ல வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து சாதி கூடாதுன்னு சொல்லும்போது இந்த நெத்தியில எதுவும் இட்டுட்டு வரக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் பொழுது இது வந்து ஒரு அவரவர்களுடைய மத உணர்வுகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகிள் 19 ஆர்டிகிள் இதை வரிசையா போகுது. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனலி நமக்கு இருக்கு. அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? இது ஒரு சர்ச்சையாச்சு அவர் பேசினது. அவர் பேசினதுக்கு அப்புறம் அது சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுல ஒரு திருத்தம் கொடுத்தாரு. நான் வந்து இந்த கையில ஏன்னா வந்து நானே வந்து சில நிகழ்வுகளை பேசும்போது இந்த கேள்வியை கேட்டேன். அவர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் சொல்றாரா, முதல்வர் விஜய்க்கும் சேர்த்து சொல்கிறாரா? ஏன்னா விஜய் வந்து கையில ஒரு சிவப்பு கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில இந்த என்னமோ அரகஜான ஒரு பொட்டு ஒன்று கருப்பு போட்டுட்டு இருக்காரு. அப்ப அது வந்து சாதி அடையாளமா இல்லை என்ன அடையாளம்? அவர் சொல்வது மாணவர்களுக்கு மட்டும்தானா, முதல்வருக்கும் சேர்த்து? கேள்விப்பட்டிருக்கேன் சார். சாரி சார், நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அரகஜா என்பது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா சார்? ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு சொல்றாங்க. இல்ல சில எதிரில் வருபவர்களை அதை பார்ப்பவர்கள் வந்து நீங்க அவரை பார்த்தீங்கன்னா உங்களை வசியம் செய்வதற்கு அது வந்து அதுல வந்து என்ன ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. வசியம் வந்து எல்லாரையும் வசியம் பண்ணுவாங்க. அதான் வசியம் பண்ண வேண்டியவங்க வசியம் ஆயிட்டாங்களே. அதுக்கப்புறம் எவ்வளவு கேக் வாங்கி கொடுக்க முடியும்? நீங்க யார பத்தி சொல்றீங்க? புரியவே இல்லையே. இல்லைங்க, பொதுவா வந்து ஏற்கனவே வாக்காளர்களை வசியம் செய்து விட்டீர்களே, 108 இடங்களில் ஜெயித்து விட்டீர்களே தொகுதிகளில், இன்னும் யாரை வசியம் செய்ய வேண்டும்? இதற்கப்புறம் வசியம் செய்யறதுக்கு யார் இருக்காங்க? கேக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? எவ்வளவு தொகுதியில நம்ம கேக்கு வாங்கி கொடுக்க முடியும்? நான் சொல்றது வாக்காளர்களுக்கு. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறீங்க, நான் வேற யாரையோ சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. ஆனால வந்து இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீங்க சரி அது கூட அவர் வந்து இந்த சாதிகள் வந்து அடிச்சுக்கிறாங்க. சில இப்ப தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியும் பட்டியலினத்தவர்களும் அடிச்சுப்பாங்க. அந்த மேற்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு குறிப்பிட்ட சாதியும் பட்டியலினத்தவர்களும் அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல. இங்க வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கும் இவங்களுக்கும் பட்டியலினத்தவருக்கும் அடிக்கடி எல்லா பள்ளிகளிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா, இப்பதான் வந்து இங்கதான் ப்ராப்ளம் வருது. இவங்களே வந்து ஏதோ சேம் சைடு கோல் போடுற மாதிரி சொந்த காசுல சூனியம் வைத்துக் கொள்கிறார்கள். என்னவென்றால், அரசு பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு ஐடி கார்டு, அடையாள அட்டை கொடுக்குறாங்க.
இந்த அடையாள அட்டை கொடுப்பதற்காக அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அதில் வந்து அந்த அடையாள அட்டையில் குறிப்பிட போகிறாங்க. பெயர், வயது, முகவரி, பெற்றோர் பெயர், அப்புறம் வந்து பிளட் குரூப், ரத்த வகை, அது வந்து ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்காக தேவைப்படும். அதில் சாதி, நீங்கள் சாதி கயிறு இல்லை சாதி அடையாளங்கள் கூடாது, சாதிகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சாதிகளை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு பள்ளியில எதுக்காக மாணவர்களை அந்த அடையாள அட்டையில் சாதி எதற்கு? அப்ப நெத்தியில வச்சுக்கிட்டா அது சாதி, அடையாள அட்டையில இருந்தா அது சாதி இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் வந்திருக்கு. இதை வந்து அநேகமா இது முதல்வர் வரைக்கும் போச்சா இல்லையான்னு தெரியல. அது அவருக்கு இது எவ்வளவு தூரம் இது வந்து புரிய வைக்கப்பட்டது என்று தெரியவில்லை. சாதி அடையாளங்கள் கூடாது என்று நீங்கள் சொல்லுவதை லிமிட்டட் இதில் புரிஞ்சுக்கிறோம். இந்த சாதி அடையாளங்கள் கூடாதுன்னு சொல்றதை வந்து நீங்க பொதுவா சொல்லணுமே தவிர, இந்த ஒரு பக்தி, ஒரு ஆன்மீகத்துல வரக்கூடிய, இப்போ நெத்தியில திருநீரிடுறதோ இல்ல வைஷ்ணவர்களா இருந்தாலும், வைஷ்ணவர்கள்னா வந்து குறிப்பிட்ட ஜாதியில் தான் இல்லை, பல ஜாதிகள்லையும் வைணவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாமம் போட்டு வருது, ஸ்ரீ சரணம்னு சொல்லுவாங்க, நாமம் சொல்லலாம், அந்த மாதிரி போட்டு வருது. இதெல்லாம் வந்து ஒரு சாதி அடையாளங்கள்னு நீங்க சொன்னீங்கன்னால், இல்லை ஆன்மீக அடையாளங்கள் சொன்னால், அப்போ புர்காவையும் தடுக்கணும், ஹிஜாபையும் தடுக்கணும், சிலுவை போட்டு வரதையும் தடுக்கணும். நெத்தியில சிலுவை படம் போட்டு வந்தாலும் நீங்க அதை வந்து அழிக்க சொல்லணும். அதெல்லாம் ரைட்டு, அரகஜா பரவாயில்லையா, கையில சிவப்பு கயிறு பரவாயில்லையா? ஏன்னா முதல்வர் போட்டுக்கிட்டா எல்லாருக்குமே என்ன தோணும், இன்னைக்கு வந்து முதல்வர், அதுவும் ஒரு சினிமாலேருந்து வந்த ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து அவர் மாதிரியே நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம். முதல்வர் எப்படி வந்து ஒரு ஒரு அப்படி தூக்கி அடிச்சாருன்னா ஒரு 50 பேர் அடிபட்டு விழுந்தாங்களோ, அந்த மாதிரி நானும் ஹீரோயிசம் பண்ணணும் தானே அவர்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் நெத்தியில அரகஜா போட்டு இட்டுக்கிட்டு கையில சிவப்பு கயிறு கட்டினா அதையே வந்து அவர், ஏன்னா பள்ளிக்கூடத்துலலாம் போய் விஜயுடைய அவர்களுடைய படத்தை வைப்பது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களை முதல்வர் விஜய் வாழ்க அப்படின்னு எங்க எல்கேஜி யூகேஜி பசங்களெல்லாம் வந்து யாரு, உள்ளூர் நிர்வாகிகள், தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்க போய் வந்து வற்புறுத்துறாங்க விஜய் வாழ்கன்னு. எங்க வந்து அந்த எல்கேஜி யூகேஜிலேயே அரசியலை கொண்டு வந்தீங்கன்னா, முதல்வர் வாழ்கன்னு சொல்லலாம், தப்பில்லை, பிரதமர் வாழ்கன்னு சொல்லலாம், ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்லலாம். ஆனால் அரசியலை அங்க தாவேகா கொடியெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால், இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு எதிர்கால சமுதாயத்தை இந்த வயதிலேயே அரசியலில் புகுத்தி, அவர்களுக்குள் அனாவசியமாக சாதிகளையும் புகுத்தி, அடையாள அட்டையில் சாதியை புகுத்தி, அனாவசியமாக பள்ளிகளில் அரசியலை புகுத்தி செய்வது தவறான ஒரு செய்கை அப்படிங்கிற ஒரு கண்டனம் எழுந்திருக்கிறது. இதற்கு முதல்வர் இன்னும் பதில் சொல்லவில்லை, சொல்லுவார் என்று எதிர்பார்க்கலாம்.